ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை ஆராதனையில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனை ஆங்காங்கே கூடி ஆராதிக்க தேவன் தருகிற நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு மகிமை அமைந்து செலுத்துவோம். ஆண்டவர் நல்லவர். கடந்த 2 வாரங்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த 3வது வாரத்திலும் தேவன் ஆராதிக்கும்படி தேவன் உதவி செய்திருக்கிறார். தாராத நேரத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. எல்லாரும் ஸ்தோத்திரம். கண்களை மூடி முழங்கால் படியிட்டு இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். கடந்த 2 வாரங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து நடத்தினதுக்காக நன்றி. இந்த ஆண்டவரே வார ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. பாடல் நேரங்கள் ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. நல்ல ஆராதனை நேரத்தை தாங்க. தேவனுடைய வார்த்தைகளை தந்து கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சகல விதமான தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஜனங்களோடு பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் ஸ்தோத்திரம் பாடி தேவ நாமத்தை நாம் ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தலாம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, நாம் என்றென்றும் தொழுதிடுவோம் இயேசுவே உம் நாமத்தை என்கிற பாடலை நாம் எல்லாம் இணைந்து பாடி தேவ நாமத்தை எல்லாம் கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் எல்லாரும் உயர்த்துங்கள். தேவன் நல்லவர். கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்வாராக. Thank you Lord. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவனும் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவனும் என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவின் உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீ தேவன், நீ ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவனும் நீரே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்கள். Yes Lord. நன்றி ஆண்டவரே. கேருபீன் சேராபீன்கள் உம்மை தொழுதிடவே. Thank you Lord. கேருபீன் சேராபீன்கள். Yes Lord. வல்லமை இறங்கிடவே, உம்மையே தொழுதிடுவோம். வல்லமை இறங்கிடவே, உம்மையே தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவனும் நீரே. வாம் ஆராதிக்கிறோம்மா. Thank you Lord. உம்மைப் போல் தேவன் இல்லை பூமியில். ஆமென், ஆமென்.
இந்த தேவன் நம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் நம்மை மரண பரியந்தமும் அவர் நடத்துவார். சொல்லுவாதிருங்கள், நம்மை நடத்துகிற நல்ல தேவன். ஸ்தோத்ரா. ஒரு பாடலை பாடி தேவன் நாம் தொண்டு கொள்ளலாம். இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, பலனளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக இதயமே நீ பாடு என்று சொல்லி ஆண்டவரை மனதார பாடலாமா? எத்தனை பிள்ளைகளை கடந்த வாரங்கள் கண்மணி போல பாதுகாத்தார் தேவன். நம் தேசத்தில் இரக்கம் பாராட்டி வருகிறார். அவருக்கு மகிமை. கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, எல்லாரும் ஆமென் ஆராதிங்க. எஸ் லார்ட்
நன்றி அப்பா. முழங்கால் போட்டு சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாருமே முழங்கால் படியிட்டு தேவ நாமத்தை எல்லாரும் உயர்த்துங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சுகம் தந்தீரே, பலன் தந்தீரே, ஆச்சரியமாய் நடத்துகிறே. ஆமென். பிள்ளைகளே, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன். நீ அறியாத எட்டாகுமான பெரிய காரியங்கள் அறிவிப்பேன். பெரிய காரியங்கள் அறிவிக்கிற தேவன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயில திறந்து எல்லாரும் ஆராதிங்க. முழு பலத்தோடு தெய்வத்தை ஆராதிங்க. முழு இதயத்தோடு தெய்வத்தை ஆராதிங்க. முழு மனதோடு ஆராதிங்க. அவர் ஆராதனைக்கு பாத்திரர். Thank you Lord.
குறிப்பை நாம் மனதில் வைத்து ஜெபிக்க போகிற ஒன்று, ஆமென், தேசத்துல இந்த சூழ்நிலை கர்த்தர் சீக்கிரமாய் மாற்றி போடட்டும். இரண்டாவது, தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். உங்கள் தேவைகளை கர்த்தர் நிச்சயமாய் அவர் சந்திக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க. அப்பா, எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தின் சூழல் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக. சீக்கிரமா ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனைகள் தேசத்தை விட்டு, நாடுகளை விட்டு ஆண்டவரே எல்லா இடங்களும் நீங்கி போகட்டும். விடுதலையோடு தேவ ஜனங்கள் ஆலயத்தில் கூடி ஆராதிக்கிற நாட்களை சீக்கிரமாய் தருவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. பாதிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரே, உயிர் ஆண்டவரை இழந்து இழப்பின் நிமித்தமாக இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் தேவையான ஒரு ஆறுதல் உண்டாவதாக. தெய்வமே, நீங்க பட்டத்தை இறக்க பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். காலையில் ஆலயத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, அமை கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தை மன ஜெபிக்கிறார்களோ அந்தந்த காரியத்தில் அற்புதம் நடைபெறுவதாக. கர்த்தர் அதிசயத்தை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. வியாதியோடு இருப்பாங்கனா, வேதனையோடு இருப்பாங்கனா, கண்ணீரோடு இருப்பாங்கனா, எல்லாவித நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே நன்றி. இந்த வாரத்துல பாஸ்டர் சபை பிள்ளைகள் யாராவது பிறந்த நாளோ திருமண ஆண்டை காண்பார்களா, எல்லாரையும் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். சின்னவனாயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லி நாங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அன்பு பிள்ளையே, நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஆண்டவர் சொல்லுகிறார், வெட்கப்பட மாட்டாய். எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ அந்த இடத்துல கர்த்தர் தலையை நிமிர்ந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆராதனையை அன்று அங்கீகரித்த தேவனுக்கு மகிமை. தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எஸ் லார்ட், உமக்கு நன்றி. கனப்படுத்துகிறமையா, நீங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான தர்மியான நாளில் இந்த சமூகத்திலே ஆண்டவரே பாடி துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியானே கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொண்டு வரை ஆராதனை பகுதி பரிசுத்த ஆவி ஆசிரியத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. மீதியாக்கிற பகுதியை பரிசுத்தாவை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெபிக்கிற பெரிய காரியங்களை செய்கிறாங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனை நாம் ஆங்காங்கே கூடி கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் நல்ல ஒரு கிருபையை ஆண்டவருக்கு தந்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆலயத்திற்காக ஆமென் ஸ்தோத்திரம் ஆராதனை நடைபெறுவதற்காக, தேசத்திற்காக கர்த்தரை பிள்ளைகள் அதிகமாய் ஜெபிக்கும்படியாகவும் அன்போடு கூட அவங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவர் சமூகத்தில் இந்த வார்த்தைக்கு தேவையான தேவனுடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு தந்தார். நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆண்டவர் நல்லவர். இந்த வார்த்தையை ஆண்டவர் எழுதி வைத்தார். இந்த வார்த்தையிலிருந்து உங்களோடு இந்த காலை வேளையில இந்த வாரத்துக்கு தேவையான மன்னாவை தருவதில் நான் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த வார வாக்குத்தத்தத்தை கடந்த 2 வாரம் நான் உங்களோடு கூட நான் பேசினேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். நமக்கு திரும்ப விளைச்சலை திரும்ப தரு, விளைவை திரும்ப தருகிற நல்ல தேவன் என்று சொல்லி ஆமென் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இந்த காலை இந்த 3வது வாரத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற தேவனுடைய தூது அல்லது மன்னா, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆண்டவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற ஆண்டவர். இதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரவில்லையோ, கிடைக்கவில்லையோ, அதை இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் எதிர்பாருங்கள். நிச்சயமாய் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அமை கைகூடி வர செய்ய நல்ல தேவனாய் இருக்கிறார். பொதுவா உடைய ஜனங்கள் சொல்றத நம்ம எல்லாம் கேட்டிருக்கிறோம். என் பிள்ளைக்கு திருமணம் கைக்குடியே வரமாட்டேங்குது, தட்டி தட்டி போகுது அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கிறோம். வீடு கட்ட நினைக்கிறோம், ஆனா அந்த வீடு கட்ட முடியல, அதுவும் தட்டிட்டே
கைக்கூடி வரமாட்டேன் வரலன்னு சொல்லுகிறோம். நல்ல வேலை எனக்கு கிடைக்கலன்னு சொல்லுகிறோம். பிள்ளைகளே, உங்கள் இருதயத்துல எந்த விதமான காரியமா இருந்தாலும் நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்து பாருங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் ஆமென், பரலோகத்தின் தேவனானவர் அவன் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? நாம் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாய் அவர் காரியத்தை கைகூடி வர செய்கிறவர். வேதத்துல பல பரிசுத்தவான்களுக்கு எல்லா காரியத்தையும் கூடி வர செய்தாரே. ஆண்டவருக்கு மகிமை. ஆபிரகாம் காரியத்தில் ஆண்டவர் காரியத்தை செய்து நிறைவேற்றினாரே. யாக்கோபுக்கு ஆண்டவர் நிறைவேற்றினாரே. ஸ்தோத்திரம். அன்னாளின் காரியத்துல கைக்கூடி வர பண்ணி நிறைவேற்றினாரே. இஸ்ரவேல் ஜனங்கள் காரியத்துல ஆண்டவர் நிறைவேற்றினாரே. இதை பார்க்கிற அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிச்சயமாய் அவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவருக்கு மகிமை. நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் நாம் நினைக்கிற காரியத்தை நிச்சயமாய் கைகூடி வர பண்ணுவார். அது வேலையா இருக்கலாம், அது பொருளாதாரமா இருக்கலாம், ஒருவேளை ஸ்தோத்திரம் பிள்ளைகள் திருமண காரியமா இருக்கலாம், பிள்ளையுடைய எதிர்கால காரியமா இருக்கலாம். ஏதோ காரியம், எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு கைகூடி வர பண்ணுவார். சந்தோஷமா இருங்கள் பிள்ளைகளே. அழைத்தவர் அவர்தானே. ஸ்தோத்திரம். நடத்த மாட்டாரா? நிச்சயமா நடத்துவார். தேவனுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறும் சொல்லியிருக்கிறாரே. நிச்சயமாய் கைகூடி வர பண்ணுவார். பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நெகேமியா புஸ்தகத்துல ஆண்டவர் கைகூடி வர நெகேமியாவை குறித்து நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை. அலங்கம் இடிக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்ட உடனே அலங்கத்தை திரும்ப கட்டும்படியாய் நெகேமியா போகிறார். அலங்கத்தை கட்டி முடிக்கிறார், சில காரியத்தை நிறைவேற்றுகிறார். அதான் அந்த புஸ்தகம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அலங்கத்தை கட்டி முடிக்கிற வேலையை நெகேமியாவை கொண்டும் எஸ்ராவை கொண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டும் ஆண்டவர் நிறைவேற்றினார், கைகூடி வர பண்ணினார். ஆனால் கைகூடி வருவதற்கு முன்பாக அவர்கள் சந்தித்த சில போராட்டங்களையும் நாம் நெகேமியா புஸ்தகத்தில் பார்க்கலாம். 5 விதமான போராட்டங்களை சந்தித்தார்கள். நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் சில நேரங்கள்ல நம்ம காரியங்களை கைகூடி வர பண்ணும் பொழுது நமக்கு எதிராக இருக்கிற சன்பல்லாத் தொபியாக்கள் அல்லது நமக்கு எதிராக பேசுகிற மக்கள், எதிரிகள் நமக்கு விரோதமா சில காரியங்களை செய்யலாம். 5 விதமான காரியங்களை அவர்கள் செய்த நிறைய காரியம் சொல்லலாம். 5 காரியத்தை இந்த காலங்களோடு சொல்கிறேன். அதே ஸ்தோத்திரம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, பாருங்க, எரிச்சல் அடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் நம்ம காரியத்தை கைகூடி வர பண்ணும் பொழுது சில நன்மையான காரியங்கள் வரும்போது ஸ்தோத்திரம், சில ஜனங்கள், அந்த குடும்பத்தார், சில ஜனங்கள் எரிச்சல் அடைய கூட வாய்ப்பு இருக்குது. யோசித்து பாருங்க, எரிச்சல் அடையறாங்களா? கர்த்தர் சில காரியங்களை தேவையை சந்திக்கும் போது, இடத்தை வாங்கி வீடு கட்டி கொடுக்கும் போது, அல்லது சுதன் தேவையான தேவையை சந்திக்கும் போது, சிலர் உங்களை எதிராக இருக்கிறவர்கள் உங்களை பார்த்து எரிச்சல் அடைகிறார்களோ, சோர்ந்து போகாதீங்க. எங்கள் தேவன் எங்கள் காரியத்தை அவர் கைகூடி வர பண்ணுவார். ஒரு மனுஷன் எரிச்சல் அடைச்சான்னா அவன் சும்மா இருக்க மாட்டான். எங்கெல்லாம் போகணுமோ போய் தேவையில்லாத காரியத்தெல்லாம் சொல்லுவான். பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க, யுத்தம் பண்ணாதீங்க, ஆண்டவர் சமூகத்துல காத்துருங்க. ஏன்னா தேவனானவர் நம்முடைய காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லுகிறேன். 2வது 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இப்படி சொல்லுகிறார், அந்த அற்பமான யூதர். யோசிப்பார், 2வது அந்த ஜனங்கள் சந்தித்த 2வது காரியம் அற்பமா எண்ணப்பட்டாங்க. பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் அற்பமா எண்ணப்படுறோமோ? இன்னைக்கு யாரை உலகம் அதிக தெரியுமா? நல்ல பெரிய வீடு கட்டி இருக்கணும், நல்ல வாகன வசதி இருக்கணும், நல்ல நல்லா படிச்சிருக்கணும். ஒருவேளை எல்லாவற்றும் உயர்ந்திருந்தா, ஒருவேளை பணக்காரனா இருந்தா, ஒருவேளை ஜனங்களும் மற்றவர்களும் மதிக்கிறாங்க, தவறான காரியம் அல்ல. ஆனால் சாதாரண ஆளா இருந்தா சில மதிப்பு இல்லை. உலகத்தில் ஒரு பழமொழி இருக்குது, ஆள் பாதி ஆடை பாதி என்பதாய். நல்ல டிரெஸ் கொடுத்தா அதுக்கேற்ற மதிப்பு இருக்குது, சாதாரண டிரெஸ் கொடுத்தா அதுக்கேற்ற மதிப்பையும் ஜனங்கள் கொடுக்குறாங்க. உங்களை பார்த்து ஜனங்கள் அற்பமா நினைக்கிறாங்களோ, இவன் காரியத்தெல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற முடியாத அற்பமா நினைக்கிறார்களோ, சொல்லுங்கள் வாய் திறந்து, என்
காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். நிச்சயமா சொல்றேன். ஊழியக்காரனா, விசுவாசிகளே, குடும்பத்தின் பிள்ளைகளே, இதை பார்க்கிற அன்பு ஜனங்களே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாய் அவர்கள் காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் என்று சொல்லுகிறேன். மூணாவது, அதே 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆமென். ஓரேனியனாகிய சன்பல்லாத்தும் அம்மோனியனாகிய தொபியாவும், தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரிகாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? ஆமென். நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறீர்களே என்றான். ஸ்தோத்திரம். பாருங்க, பரிகாசம் பண்ணாங்களாம். பரிகாசம் பண்ணி, கேலி பண்ணி, கிண்டல் பண்ணி. நம்ம யோசித்து பாருங்களேன். ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து கேலி பண்றாங்களோ, நீங்களா நிறைவேற்றுவீங்களா? உங்களுக்கு கர்த்தர் செஞ்சிருவாரா? நம்ம ஒருவேளை உங்களை பார்த்து பரிகாசம் பண்றாங்களோ, உங்களை பார்த்து நிந்திக்கிறாங்களோ, ஸ்தோத்திரம் பிள்ளைகளே, நிச்சயமாய் தேவன் உங்கள் பக்கத்தில் அருகில் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. தாவீது சொல்லுகிறாளவா, கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறார், எனக்கு எதிராக இருப்பவன் யார்? பிள்ளைகளே, இந்த காலைகளில் உங்களை பார்த்து சொல்றேன், நிச்சயமாய் தேவனானவர் உங்கள் காரியங்களை கை கூடி வர பண்ணுவார். யார் எரிச்சல் அடைந்தாலும், ஆமென், யார் அற்பமா உங்களை நினைச்சாலும், யார் உங்களை பரிகாசம் பண்ணாலும், எப்ப பரிகாசம் பண்ணுவாங்க தெரியுமா? கர்த்தர் காரியத்தை கை கூடி வர பண்ணும். நல்லா இருக்க ஆரம்பிக்கும் போது நம்மளை குறித்து எங்கெல்லாம் பேச முடியுமோ அங்கெல்லாம் பரிகாசம் பண்ணி பேசுவாங்க. ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் சொன்னார், அவரை குறித்து வீண் பழியெல்லாம் சுமத்தி பரிகாசம் பண்ணாங்க. ஆனா அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொன்னாரா, இயேசுக்கே அவளை பாடு வந்தா, ஆமென், நான் ஸ்தோத்திரம் சுத்தமா தான் இருக்கிறேன், நானும் சகித்துக் கொள்கிறேன் என்று சொன்னாரா. பாருங்க அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொன்னார். பச்சை மரத்துக்கு கூட பாடுனா பட்ட மரத்துக்கு எவ்வளவு பாடு உண்டு. பரிகாசம் சோது போதீங்க. அங்க சொல்றாங்க, இங்க சொல்றாங்க, எங்கேயும் சொல்லட்டும். ஆமென். ஏன்னா தேவனாய் கர்த்தர் நம்முடைய காரியத்தை அவர் கை கூடி வர பண்ணுவார். நாலாவது பாருங்க, ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல கர்த்தர் நல்லவர். வாசிக்கிறேன். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். எருசலேமில் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க. ஆண்டவர் காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வைராக்கியமா இருக்கிறார். நான் சபையில அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை உயர்த்தணும், உங்களுக்கு நன்மை தரணும்னு ஒரு பிளான் வச்சாரா, இந்த உலகத்துல யாராலும் அதை தடுக்கவே முடியாது. அது விசுவாசமா இருங்க. தடுக்கும்படி செஞ்சாங்க. சிலர் நான் பார்த்திருக்கிறேன். திருமணத்துக்காக ஆமென், பெண்ணையோ ஆணையோ பார்த்து அவங்க பேசிட்டு வந்த உடனே ஜெபிக்கும்படியாக சொல்லுவாங்க. பாஸ்டர், சில நேரங்கள் சொல்லுவாங்க, யாருக்குமே சொல்ல வேண்டாம். நானும் சொல்லுங்க, யாருக்குமே நீங்க சொல்ல வேண்டாம், ஜெபம் பண்ணுங்க, நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும். ஸ்தோத்திரம். அந்த குறிப்பிட்ட இந்த காரியத்தில் ஆண்டவர் உதவி செய்யற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம், பிறகு சொல்லிக்கலாம். ஏன்னா சில ஆட்கள் பொறாமைப்பட்டு அதை தடுத்து விடுவதற்கும் அப்படி தடுக்கப்பட்ட சில காரியங்கள் உண்டு. பிள்ளைகளே, தடுக்க மனுஷனு சுபாவம். நம்ம ஆசீர்வாதமா இருக்கும் போது எப்படியாவது தடுக்கலாம். ஒரு வேலை உயர்வு வரட்டும், ஸ்தோத்திரம், ஆமா, நியாயமா வேலை உயர்வு வந்தா தடுக்கிறது யாரு? நம்ம கீழே வேலை பார்க்கிற ஆளுக்கு தான் தடுக்கிறாங்க. நல்லா ஊழியம் செய்யறோம், தடுக்கிறது யாரு? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தடுக்க செய்தார்கள். ஆனால் நெகேமியா சோர்ந்து போகல, ஜனங்கள் சோர்ந்து போகல. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் கர்த்தர்கள் காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். ஆமென். தடையை பத்தி கவலைப்படாதீங்க. தடைய ஸ்தோத்திரம் உயர்த்துகிற ஒரு கல்லாய் அந்த தடைகள் மேல் நடந்து போங்க பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். 5வது சொல்கிறேன், 2:19 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். பின்பகுதி வாசிக்கிறேன். இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறீர்களே. நெகேமியா கலகம் பண்ண விருப்பப்படல, கலகம் பண்ணவும் இல்லை, ஜனங்களும் கலகம் பண்ணல. ராஜாட பெர்மிஷன் கேட்டு வந்துதான் அலங்கத்தை கட்டுப்படி விருப்பப்படுறார். வீண் பழியை சுமத்துகிறார்கள். பிள்ளைகளே, நல்லா செஞ்சு வீண் பழி சுமத்தப்படுகிறீங்களோ? எல்லாம் தெளிவா இருந்தோம், எல்லாம் நல்லா இருந்தோம், வீணா பழி சுமத்தப்படுறீங்களோ? கவலைப்படாதீங்க. ஜனங்கள் வீண் பழி சுமத்தப்பட்டாங்க. நீங்க செய்யாத செஞ்ச உலகம், நீங்க
நீங்க செய்யாத செஞ்சேன்னு சொல்லி ஆமென் சாதிக்கிற உலகம். நல்லா பாருங்களேன், ஸ்தோத்திரம். யார் தவறுனா யார் முதல்ல அதிகமா யாரு சொல்றாங்களோ அவங்கதான் தவறு இருக்குது. மற்றவங்க தவறு இல்லாதவங்க அமைதியா இருப்பாங்க. நான் சபையில அடிக்கடி சொல்லுவேன், சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்குதான் வாய் வலிக்கும் என்று சூரியனுக்கு மகிமை ஒரு நாள் குறைவதில்லை. நீங்க நீதியின் சூரிய பிள்ளைகள். எனவே உங்களை பார்த்து ஆமென் ஸ்தோத்திரம் எரிச்சல் அடைகிறார்களோ, உங்களை பார்த்து அற்பமா என்றாங்களோ, உங்களை பார்த்து பரிகாசம் பண்றாங்களோ, உங்களை பார்த்து அவன் செய்யற காரியம் தடுக்க முயற்சி பண்றாங்களோ, உங்களுக்கு மேல வீண் பழிய சுமத்துறாங்களோ, செஞ்சுட்டா என்கிட்ட உள்ள பணத்தை பறிச்சுட்டா, என்கிட்ட உள்ள சொத்தை வாங்கி அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டான்னு உங்களை அவன் வீண் பழி சுமத்துறாங்களோ, கவலைப்படாதீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருக்கு முன்பாக நீதியா இருங்க. ஸ்தோத்திரம். நீங்க வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரவே வராது. ஆமென். பிசாசு உங்களை வெட்கப்படுத்த சொல்லி விட்டாலும் நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. உங்களை உற்சாகப்படுத்துற பிள்ளைகளே, தர்மையான காலங்களில ஸ்தோத்திரம் நெகேமியா ஆமென் ஸ்தோத்திரம் சோர்ந்து போகல. இவ்வளவு காரியம் கேட்டாலும் நெகேமியா சோர்ந்து போகல. நெகேமியா செய்த காரியம் தெரியுமா? ஸ்தோத்திரம். பாருங்க, நெகேமியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வேதம் சொல்கிறது. ஆமென். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலாயிருந்தார்கள். நெகேமியாவும் ஜனங்களும் அலங்கம் கட்டுகிற வேலையில ஸ்தோத்திரம் ஆவலா அவங்க கடமை அவங்க செய்தாங்க. இந்த காலங்களை உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு பக்கம் பரியாசம் பண்றோம், பரியாசம் பண்ணட்டும். ஒரு பக்கம் நிந்திக்கிறவன் நிந்திக்கட்டும். ஒரு பக்கம் உங்களுக்கு விரோதமா பேசட்டும். அதெல்லாம் காதுல போட்டு இதயத்துல போட்டு குழப்பாதீங்க. உங்க வேலைய அமைதியோடு, உங்க குடும்பத்தின் காரியத்தை, உங்க ஜெப ஜீவியத்தை, உங்க வேத தியானத்தை, உங்களோட ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவுல, உங்களுக்கு ஆண்டு கொடுத்த வேலையில, குடும்பத்துல உங்க நேரத்தை செலவழிச்சிருங்க. அதுல ஆவலா இருங்கள். இதெல்லாம் போட்டு குழப்பிக் கொண்டு ஆமென் சரத்துல பலவீனப்பட வேண்டாம் பிள்ளைகளே. ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலாய் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமைகளை நிறைவேற்ற முடியாதவர்கள் இருந்தார்கள். மற்ற எதை குறித்து அவங்க யோசிக்கல, அதுக்காக யுத்தம் பண்ணல. எத்தனை பிள்ளைகளே, நெகேமியா செய்த நல்ல காரியம், தாண்டு தன் வேலை உண்டு சொல்லி தன் கடமையில அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். யோசித்து பாருங்க, உங்களுக்கு விரோதமாய் நிறைய காரியம் வரும்போது உங்க வேலையை மாத்திரம் கரெக்டா வேலைக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்தை நேரத்தை செலவழிங்க, கர்த்தரை ஆராதிங்க. எதையுமே போட்டு மணல போட்டு குழப்பாதீங்க. தேவன் நிச்சயமாய் காரியத்தை கை கூடி வரப்படுவார். நெகேமியால 1ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் பாருங்க, 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீண்டவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையை அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுடப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். ஸ்தோத்திரம். நெகேமியா கேள்வியை கேட்ட உடனே அவருக்கு ஒரு பாரம் வந்தது. 4வது வசனம் சொல்கிறது, அவன் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடினார். நெகேமியா யார் தெரியுமா? ராஜ அரண்மனையில ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்துல உள்ள ஆளு. அவருக்கு பணத்திலேயோ அதிகாரத்திலேயோ பெரிய ஆளு. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு இருந்திருக்கலாம் பிள்ளைகளை. ஆனாலும் அலங்கத்தை குறித்த ஒரு பாரம், ஐயோ அலங்கம் கட்டி முடிக்கப்படவில்லையே, என் ஜனங்கள் எல்லாரும் அவன் அழிக்கப்படுறாங்க, மகா தீங்குக்குள்ளாக இருக்கிறாங்க என்ற ஒரு பெரிய பாரம் நெகேமியாவுக்கு இருந்தது. பிள்ளைகளே, உங்கள் காரியத்தை கர்த்தர் கைக்கூடி வரப்படணுமா? நீங்க ஒண்ணு செய்ய, ஆமென் சொல்ற பாரம் உள்ள விசுவாசிகளாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்த நாட்கள்ல தேசத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த பாரம் குறைஞ்சிட வேண்டாம். பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உலக நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் மரிக்கிறார்கள். பாரம் வரட்டும். பாரம் வரும்போது கண்ணில் கண்ணீர் வரும். பாரம் வரும்போது துக்கிப்பு வரும். பாரம் வரும்போது தேவனை நோக்கி உபவாசித்து நம்ம அழுவோம். பாரப்படுங்கள் என்று சொல்லுகிறேன். நெகேமியாவின் பாரமே ஆண்டவரை காரியத்தை கை கூடி வர செய்தது. உங்க குடும்பத்துக்காக பாராடுங்க. ரட்சிக்கப்படாத குடும்பம் ரட்சிக்கப்படட்டுமே. ஆமென். ஆலயத்துக்காக பாரப்படுங்க. ஆலயத்துல கர்த்தரை ஆராதிக்கணுமே.
பாராட்டுங்க. சொல்றேன், நம்ம எத்தனையோ நாட்கள் உள்ள கஷ்டங்கள்லாம் இருந்தோம். ஆனாலும் உங்களை பார்த்து கேட்கிறேன், தவறா புரிந்து கொள்ள வேண்டாம். நம்ம எத்தனை பேருக்கு விசாரித்தீங்க நாட்கள்ல? நம்ம எத்தனை பேருக்கு நீங்க உதவி செஞ்சீங்க? உங்க ஊழியக்காரன் விசாரிச்சீங்களா? உங்க வீட்டுக்கு பக்கத்துல சில விசுவாசி குடும்பம் இருந்துச்சு, கஷ்டப்பட்ட குடும்பம் இருந்துச்சு, நீங்க விசாரிச்சீங்களா? ஒருவேளை நாங்களே கஷ்டம் உண்மைதான், ஆனாலும் விசாரிக்கிறதுக்கு நம்மளால முடியுமே? தான் பாரம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் உண்டு. நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், நல்லா இருப்பேன். இல்ல ஸ்தோத்திரம், உண்மையா நான் தேவன் இதயத்தில் இருப்பான்னு சொன்னா மற்றவங்களை குறித்த ஒரு அக்கறை, மற்றவங்களை விசாரிக்க வேண்டும் என்கிற அக்கறை, மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அக்கறை, மற்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு அக்கறை, துக்கிப்பு அவன் நம்ம இதயத்தில் கண்டிப்பா வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், விசாரிங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு என்ன பாடம் வருது? சின்ன ஒரு பிரச்சனை வந்தா சபை விட்டு போயிடலாமா? அந்த பாரம் நமக்கு இருக்குது. சின்ன காரியம், பாஸ்டரோ சபையில யாராவது விசுவாசிகளோ ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா உடனே அடுத்த ரியாக்ஷன் என்ன? எந்த சபைக்கு போகலாம் அப்படி சொல்லி சபை விட்டு சபை மாறிடும். இக்கரைக்கு அக்கறை பச்சை, இங்க இருந்து பார்த்தா அவன் அக்கறை பச்சையா தான் இருக்கும். பிள்ளைகளே, அதல்ல தீர்வு. ஸ்தோத்திரம். தேவனுடைய பாஸ்டர் ராஜமணி அவர்கள் இப்படியாக சொன்னாங்க. ஒரு பிரசங்கத்தில் அப்படி சொன்னாங்க. எங்க தலைமை போஸ்டர் அவர்கள், ஒரு மனுஷன் ஸ்தோத்திரம் பாஸ்டர் வந்து கேட்டானா, பாஸ்டர் ஸ்தோத்திரம், இந்த ஆலயத்துக்கு போறதுக்கு பிடிக்கல, ஏன் நல்ல ஒரு ஆலயத்துக்கு போன விருப்பப்படுறேன், ஸ்தோத்திரம் ஆலயத்தை நான் தேடிக்கிட்டே இருக்கேன்னு சொன்னானா. அப்ப பாஸ்டர் அவர்கள் சொன்னாங்களா, நல்ல ஆலயத்தை கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிக்க முடியல. சொன்னாங்க, நீ கண்டுபிடிச்சேன்னு சொன்னா அமேன் சொல்ற அந்த ஆலயத்துக்கு நீ போகாத. ஏன் பாஸ்டர் போக கூடாது? அவன் பாஸ் சொன்ன வார்த்தை, நீ அங்க இல்லாம இருக்கிறனாலதான் அந்த ஆலயம் நல்லா இருக்குது அப்படின்னாரா. யோசித்து பாருங்க. ஆலயத்தை சொல்றோமே, நம்மை நாமே நிதானித்து பார்க்க முடியுமா? நிதானித்து பாருங்களேன். ஸ்தோத்ரா, ஒரு சின்ன பிரச்சனை வந்தா தேவனை சங்க முறுமுறுத்துறோம், ஆலயத்தை முறுமுறுத்துறோம், ஊழியக்காரனை முறுமுறுத்துறோம், சக விசுவாசிகளை முறுமுறுத்துறோம். பிள்ளைகளே, இதெல்லாம் உண்மையாய் தேசத்துக்கு ஒரு பாரம் இருக்குன்னு சொன்னா இந்த சின்ன சின்ன காரியம் நம்ம மனதில் வரவே வராது. பாரம் உள்ளவர்களா இருங்கள். கடைசியா ஒரு குறிப்பை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதே 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன். நெகேமியா 13 கடைசி வசனம் வாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க 31வது வசனம் 13:31ல குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கைகளையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும். நெகேமியா செய்த திட்டம் பண்ணினார். பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் காரியத்தை அவன் கைகூடி வர பண்ண வேண்டும் என்று சொன்னால் திட்டமிடுங்கள். அவன் குடும்ப தலைவிகள் காலை எழுந்து திட்டமிடுகிறோம். என்ன சமையல் பண்ணணும் திட்டமிடுகிறோம். ஆபீஸுக்கு போறதான ஒரு ஸ்தோத்திரம், ஒரு அமைன் தொழிலாளி அவன் திட்டமிட்ட என்ன வேலை பார்க்கணும் திட்டமிடுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ திட்டமிடு. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், கைக்குடி வர பண்ணுவார். நான் இப்படிதான் இருப்பேன், கர்த்தருடைய காரியத்தை வாய்க்க பண்ண இல்ல. நீங்க திட்டமிட்டு உங்க வாழ்க்கையை ஒழுங்குக்கிறமாய் அமைத்துக் கொண்டால் தேவன் நிச்சயமாய் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அதாவது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை திட்டம் பண்ணுங்க. ஜெப வாழ்க்கை, வேத தியானம், பரிசுத்தமான வாழ்க்கை, ஊழியத்தின் காரியம், ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை காரியங்கள், ஆண்டவருக்காக முதல் பலனை கொடுக்கிற காரியங்கள், ஆத்துமாக்களை இயேசு நன்மை சொல்றது, இதெல்லாம் நீங்க திட்டமிடுங்கள். தேவனுடைய மனிதன் D.L. மூடி அவர் ஒரு காரியத்தை திட்டமிட்டிருந்தார். ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாவாக இயேசுவை சொல்ல வேண்டும். அவர் திட்டம். ஸ்தோத்திரம். அவர் கடைபிடித்தார் என்று அவருடைய புத்தகம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் திட்டமிட்டு வாழுங்கள். அவன் திட்டமிடும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம் காரியங்களை வாய்க்கப்படுவார். திட்டம் இருக்குதா? குடும்பத்தை குறித்து திட்டமிடுங்க, பிள்ளைகளை குறித்து திட்டமிடுங்க. பிள்ளைகளே, உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள், உங்க படிப்பை திட்டமிடுங்க. ஸ்தோத்திரம். பார்த்துக்கலாம், இல்ல உண்மையே திட்டமிட்டு தேவ சமூகத்தில் காத்திருங்கள். நெகேமியா செய்த 3 காரியம். 1, தன்னுடைய வேலையில் ஆவலா இருக்க செய்தார், வேலையில் ஆவலா இருந்தார். 2வது, அவன் பாரம் நிறைந்த தேவனுடைய மனுஷனாய் இருந்தார். 3வது, அவன் திட்டமிட்டு ஒரு ஒழுங்குக்குள்ளாக தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்.
ஸ்தோத்திரம். ஜனங்களையும் அமைத்து கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை கேட்கிற நீங்க ஸ்தோத்திரங்களை பார்த்து சொல்றேன். ஆமென். பரலோகத்தின் தேவனானவர் ஆமென் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். திட்டமிட்டு வாழுங்கள். ஸ்தோத்திரம். பாரமுள்ள ஜனங்களாய் இருங்கள். உங்க வேலை உண்டு, நீங்க உண்டுன்னு சொல்லி ரொம்ப ஹல்லேலூயா. உங்க இதுல கவனமா இருங்க. மற்றவங்க கேலி பண்றது, பரியாசம் பண்றது, வீண் பணி சுமத்துறது, வீணான காரியங்களை செய்யறதெல்லாம் நீங்க மனசுல போட்டு குழப்பாதீங்க. நம் ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய காரியங்களை ஸ்தோத்திரம் அவர் கைகூடி வர பண்ணுவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே இதோடு பேசுறீங்கப்பா, இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆமென். தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நல்ல நாமத்துல இந்த வாரம் என் இருதயத்தில் வைத்த பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்கிற வார்த்தையை தந்தீங்கப்பா. இந்த வார்த்தையை அருமை பிள்ளைகளுக்கு அவன் பெற்று கொடுத்திருக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். யாரெல்லாம் நிந்தையோடு, யாரெல்லாம் வீண் பணி சுமத்தப்பட்டு, யாரெல்லாம் பரிகாசம் பண்ணப்பட்டு, யாரெல்லாம் அற்பமா எண்ணப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த தேவனுடைய வார்த்தை கேட்கிறாங்களோ அவங்க காரியம் என்ன காரியமானாலும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுங்கப்பா. பார்த்த சிறு பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கச்சிமார், குடும்பங்கள் எல்லாரும் எங்கள் தேவன் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படி அடிமை ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாரும் மேலையும் கர்த்தரை ஆசீர்வாதம், எல்லாரும் மேலையும் கர்த்தரை ஆளுகை இயேசுவின் நாமத்துல இருப்பதாக என்று சொல்லுகிறேன். சர்க்கரை பலவீனத்தோடு ஏதாவது தேவையோடு இருப்பாங்கன்னா எல்லா தேவையை சந்தித்து ஆசீர்வதிங்க. ஆராதனை கர்த்தரை அங்கீகரித்ததற்காக, எல்லா வீடுகளிலும் கர்த்தரை பிரசன்னம் இறங்கினதற்காக நன்றி தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சிநேகம், பாதுகாப்பு நம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.